ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஃப்ரைடே வந்து சரவணா ஸ்டோர், மதுரை சரவணா ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். ஸோ அந்த லாங் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரவணா ஸ்டோர் அப்படின்னாலே நமக்கு என்ன மைண்டில் வரும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம மால் எங்கேயோ போகிறதுக்கு பதிலாக இந்த சரவணா ஸ்டோர் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் நல்லா பொழுது போகிற மாதிரி இருக்கும். அது என்னமோ எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகும். என்ட்ரன்ஸில் போனோடனே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ சித்திரை திருவிழா நடக்கிறனால அழகர் வந்து வர்ற மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. இது இப்போ புதுசாக வந்து இந்த வெள்ளி சோஃபா செட் வந்திருக்கும் போல். ஸோ வாங்க போல் நம்ம பார்க்க மட்டும் செஞ்சுக்க வேண்டியதான். அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு இருக்கிற சோஃபாவே க்ளீன் பண்ண முடியல. இதை வாங்கி வச்சோன்னா கருப்பாயிரும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு மாதம் சரியாக போயிடும். ஸோ அந்த சோஃபா நல்லா தான் இருந்துச்சு பார்க்கக்கூட. சரி, பக்கத்தில் போய் இந்த அழகரை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நான் மதுரையில் தான் இருக்கேன், இன்னும் நான் சித்திரை திருவிழாவே ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. அட்லீஸ்ட் இதையாவது நான் போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன் தான். எங்கள் அம்மா போய் சோஃபாவை நம்ம நல்லா ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னென்னா, இந்த சரவணா ஸ்டோர் போனாலே இங்கே ஒரு பெரிய பொம்மை வச்சுருப்பாங்க. பல வருஷமாக துவைக்காமல் அது அழுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏதோ கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சு இந்த பொம்மை. லாஸ்ட் டைம் போனப்போ ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. எப்போ நாங்கள் போனாலும் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் என்ன, ஷாப்பிங் போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகையுமே சாரீ இருந்துச்சு. எங்கள் அம்மா சாரீ வாங்குகிறாங்களோ இல்லையோ, எப்படியும் கடைசி அங்கே எங்கே சுற்றி ஒரு சேலை வாங்குவாங்க. அதுக்கு அந்த கடையவே சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து சேலை வாங்க மாட்டாங்க. என் தம்பி சொல்லிகிட்டே இருந்தான், இது தேவையில்லாத வேலை தான் பார்க்குறீங்க, அம்மா சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சேலை வாங்க மாட்டாங்கன்னு. அப்படி இருந்து ஏதோ ஒரு 2 சேலை சிக்கினதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. சரி, லாஸ்ட்டாக பார்ப்போம், இது இருக்கட்டும், இங்கேவே இருக்கட்டுமா, வந்து நம்ம திரும்ப லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்துக்கலாம். நாங்கள் சும்மா போனோம் கிளம்பி, என்ன வாங்க அப்படின்னு ஐடியாவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் எதுக்கு வந்தோம், என்னம்மா வாங்க போகிற அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்கம்மா போவோம், ஒரு ஃப்ளோராக போவோம், ஏதாச்சும் இருக்கதை வாங்குவோம். இந்த சேலையை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தாங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு வச்சு பார்த்தாங்க. இந்த லைட்டுக்கு ஒரு வேலை நல்லா இருக்கும்னு யோசிச்சாங்க. திரும்ப ஒரு சேலை எடுத்தாங்க. சும்மா இப்படியே அந்த ஃப்ளோரையே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். சரவணாவில் வந்து ரொம்ப நிறைய இடம் இருக்கனால நல்லா நம்ம சுற்றி பார்க்கலாம். அதை விட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த டாய்ஸ் இருக்க இடத்துக்கு போய் எல்லா டாய்ஸும் எடுத்து விளாடுவோம். ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம வாட்டு ஜாலியாக எடுத்து விளாண்டுட்டு திரும்ப இருக்க இடத்துலேயே வச்சுட்டு திரும்ப கீழே இறங்கி வந்துடுவோம். டாய்ஸ்லாம் சும்மா ஃப்ரீயாக நம்ம விளாண்டுக்கலாம். நாங்கள் பாப்பா வந்து மாலுக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம், இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறது. அங்கே இருந்த ஒரு அக்கா வந்து, அங்கே ஒர்க் பண்ணுற அக்காவுக்கு நிமலை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இவன் பார்க்குற ஆளை ஃபுல்லாக மயக்கிட்டான் சிரிச்சு. ஸோ எல்லோரும் வந்து அவனை கொஞ்சிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த பெட்ஷீட்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவனை அந்த பெட்ஷீட்டில் உட்கார வச்சு அங்கனக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சா நல்லா சார் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு. ஆனால் சரவணாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப வந்து சீப்பாக இருக்கும். ஆனால் சீப்பான ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஆனால் நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ப்ராடக்டோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். எல்லா மக்களுமே வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இவங்க போகணும், ரொம்ப பணம் ஒரு கொண்டு போகணும் அப்படின்னாங்க. நாங்கள் எதுக்கு போனோம், என்ன வாங்க போனோன்னே ஒரு ஐடியா இல்லை. எங்கள் அம்மா போகிற இடத்துலலாம் என்னென்னமோ எடுத்து பார்த்தாங்க. வீட்டுக்கு வந்து இந்த ஜன்னலுக்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து இது ஒரு மேட் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொன்னாங்க. இதை பாருங்கம்மான்னு சொன்னால் இது வேணாம் அது வேணான்ட்டு இருந்தாங்க. என்ன வாங்க போனோம், எதுக்கு என்னன்னே ஒரு ஐடியாவே இல்லை. சரி, இந்த ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஃப்ளோர் போகலாம். அடுத்த ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு எனக்கு வாங்குறதுக்கு தான் போனோம். சரி, இங்கே தான் எனக்கு கொஞ்சம் டாப் இதெல்லாம் அம்மானா கொஞ்சம் பொறுமையாக செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடம் ஒரு புதுவிதமான டாப்பு இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நானுமே போன உடனே அம்மா வாங்க மாட்டாங்க, நிறைய வந்து பார்ப்பாங்க. இப்போ நான் இவங்க கூட போகிறேன் அப்படின்னா வந்து உடனே போவோம், ஏதோ வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அம்மா கூட போகிறப்ப அம்மா வந்து கொஞ்சம் மெனக்கட்டு பார்ப்பாங்க. காசு போட்டு வாங்குகிறோம், வீட்டுக்கு போய் உட்காந்து ஏன்டா அதை வாங்கணும், அதை வாங்கியிருக்கலாமோன்னு யோசிக்கக்கூடாது, அதனால நல்லதாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் தேடி வாங்குவாங்க. அதை விட நான் என்ன பண்ணுவேன்னா, அதான் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போட்டு பார்த்து வாங்கிடு, வீட்டில் போயிட்டு
பத்தலை, சிலது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம அங்கே போட்டு வாங்கலைன்னா. அதனால் எல்லாத்தையும் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்து போட்டு பார்த்தே வாங்கிடுவேன். அப்புறம் அம்மா வந்து ஷால் கூட வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஏன்னா ஆன்லைனில் போடுறது அவங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். சரி, எல்லாத்தையும் போய் ட்ரையல் ஒரு தடவை பார்த்துட்டு இதில் என்ன ஒரு 3 செலக்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப நேரம் அந்த ட்ரையல் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிரும். ஆனாலும் இங்கே கடல் மாதிரி இருக்கிறப்ப நமக்கு எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் என்னென்னா மேலே போய் இந்த ஷோகேஸ்க்கு வைக்கிறதுக்கு எதுனாச்சும் ஒரு வாங்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த புத்தர் இது மாதிரி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு புத்தர் வாங்கணும் இல்லை என்ன ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மேலே போய் இந்த ஷோ பீஸ் எல்லாமே போய் மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறையா சொல்லவே முடியாது. ஸ்லிப்பர்ஸ் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது ஸ்லிப்பர்ஸ் தான். எங்களுக்கு இது பார்க்கவே டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லிப்பர்ஸ் பார்க்க முடியல, டாய்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. இதுவே ரொம்ப நேரம் டைம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே போய் அம்மாவுக்கு ரொம்ப நாள் நான் வரையும் போய் வாங்கலான்னு இருந்தாங்க போல். ஸோ அங்கே போயும் அங்கே அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வாங்குவோமா அது வாங்குவோமான்னு இதில் குபேரர் தான் நிறையா இருந்தார். ஸோ இது கூட ரேட் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஓகே வாங்கலாம் அப்படின்றது. நிறைய இடத்துல வந்து நிறைய விலை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் கூட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்க மாதிரி என்னோடய பர்சனல் ஃபீலிங்ஸ். எனக்கு மோஸ்ட்லி இங்கே மதுரைக்கு சரவணா வந்ததுலேருந்து ரொம்பவே மதுரைக்குள்ளே போகிறதில்ல, மாட்டுத்தாவணியிலே போய் எந்த பொருளையுமே வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே வாங்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லாவும் இருக்க பொருள் அப்படின்றனால போனோன்னா நமக்கு எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லாவே பொழுது போகும். பொழுதும் நமக்கு போயிடும். பசங்களை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அங்கிட்டு வேடிக்கை பார்க்குறப்ப நல்லா இருக்கும். சரவணா போகிறப்ப இந்த இடத்துல எங்களுக்கு நல்லாவே பொழுது போயிடுச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளே பார்த்து நம்மளே வாங்குறதுனால அது ஒன்றும் அவ்வளோ இதாக தெரியாது. ஸோ நாங்கள் இதில் வந்து இந்த ரேடியம் புத்தர் தான் வாங்கி அம்மா தான் பிடிச்சிருக்குன்னாங்க. அங்கே இந்த மாதிரி தொப்பிலாம் இருந்துச்சா, நிறைய குட்டி குட்டி சாமி கேட்குறது இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இதில் வந்து நிம்மலனுக்கு ஒரு தொப்பி எடுத்து இது மாதிரி கிரீடம் மாதிரி வச்சு பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தப்போ என் அம்மா வந்து முருகன் கேட்ட போட்டப்போ இந்த தொப்பி வைக்கல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸு. அதனால் வச்சு பார்த்தாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 8 மணி, வீட்டுக்கு வர 9:30 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து தான் அப்புறம் இதெல்லாமே ஓப்பன் பண்ணணும். அவங்க நல்லாவே பேக்கிங்கும் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அதை வச்சு பார்த்தா தானே நமக்கு ஒரு திருப்தி. இவங்களை விட்டு வச்சாச்சு, நமக்கு தான் இவங்க இருக்காங்க. எங்கள் அண்ணன் பசங்க இருக்காங்க, கார்த்தி தான் எங்கள் அண்ணன் பையன். ஸோ அவனே எடுத்து வச்சிட்டான், மேலே வச்சு பார்த்தான் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அழகாக அமைப்பாக இருந்துச்சு. பார்க்க வந்து நல்லா செஞ்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. லைட் அமர்த்தினப்போ ரொம்பவே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட் அமர்த்துறப்போ உடனே எல்லாமே செட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டோம். அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்துறது. ரொம்ப வெயிட்டும் ரொம்பலாம் இல்லை, என் பொண்ணு தூக்குற அளவுக்கான வெயிட்டு தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அங்கே வந்து சும்மா இந்த மண்ணில் இருந்த புத்தர் தான் இருந்தார். அவரை இறக்கிட்டு இவரை மேலே ஏற்றியாச்சு. புது வரவு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வரப்போ ஏதாச்சும் இப்படி புதுசாக ஒருத்தர் வந்துடுவார். ஆல்ரெடி வந்து இவர் குபேரர் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க இதே மாதிரி ரேடியமில் தான். இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வாங்கணுமா இது வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நாங்கள் போனால் தான் போய் வாங்கிடுவோமே, அதனால் வாங்கி வச்சாச்சு. இது எப்படி இருந்துச்சுன்ற லாஸ்ட்டாக நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ண பிறகு இது எப்படி இருந்துச்சுன்ற ஃபோட்டோ கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.